Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் பெற்ற தந்தையை மகளை வெட்டி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மனைவி மற்றும் 3 குழந்தைகளை வெட்டியிருக்கிறார் தந்தை. இதில் 2 உயிரிழந்த நிலையில் 2 உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிலம்பரசன். வணக்கம். என்ன காரணத்தால இந்த சம்பவம் நிகழ்ந்தேறி இருக்கிறது? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களின் நிலை எவ்வாறு உள்ளது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கெங்கவள்ளி பகுதியில சொத்து தகராறு, குறிப்பாக அசோக்குமார் மற்றும் மனைவி ஆகிய தவமணி ஆகிய இருவரும் திருமணம் நடைபெற்று கடந்த 6 வருடமாக பிரிந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மனைவி தன்னுடைய சொத்தில் இருப்பதால் தன்னுடைய சொத்தை விற்க முடியாது என முடிவு செய்த கணவர் அசோக்குமார் அவர்கள் அனைவரையும் வெட்டி கொலை செய்ய திட்டமிட்டு அவர்களை அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் முதற்கட்டமாக மனைவி 3 பிள்ளைகள் மற்றும் மனைவியை அவர் அரிவாளால் வெட்டியதில் மனைவி மற்றும் 2 மனைவி தவமணி மற்றும் மகள்கள் வித்யாராணி ஆகிய 2 உயிரிழந்த நிலையில், அதே போன்று அருண்குமார் அருள் பிரகாஷினி ஆகிய 2 உயிருக்கு ஆபத்தான நிலையில் சேலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனையிலிருந்து மேல் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோவில் தற்போது இந்த பகுதியில் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த குடும்ப தகராறு குறிப்பாக கணவன் மனைவி இடையே இருந்த குடும்ப தகராறின் காரணமாக தன்னுடைய சொத்தில் மனைவி இருக்கிறார் என்ற ஆத்திரத்தில் அந்த சொத்தை விற்க முடியவில்லை என்ற ஆத்திரத்திலும் அசோக்குமார் என்ற, அதாவது தவமணியின் கணவர் அசோக்குமார் தன்னுடைய பிள்ளைகள் உட்பட அனைவரையும் அருவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தற்போது இந்த உயிருக்கு போராடிய இருவரும் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். முதற்கட்டமாக அந்த தவமணி அசோக்குமாருடைய சொத்தில் இருந்து அவருடைய மனைவி தவமணி இருக்கக்கூடிய அந்த தோட்டம் மற்றும் அந்த சொத்தினை விற்க முயற்சி செய்ததாகவும், இவர்கள் இருப்பதால் அந்த சொத்தை விற்பனை செய்ய முடியவில்லை என்ற காரணத்தால் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை அவர் கொலை செய்ய முடிவு செய்து இந்த கொலை செய்யவும் துணிந்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சிலம்பரசன். Taste the Daily.